ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னங்க ஒரே தீபாவளி பர்ச்சேஸ் தாங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற லோகோ ஒர்க்ஸுன்ற ஸ்டேஷனுங்க. அங்கே வந்து பார்த்தோங்க, ஒரு ஸ்டேஷனும் வரலங்க. எங்கள் வீட்டில் காலையிலே வாய வச்சார், இப்போ டி நகர் போகிறீங்க, கூட்டமாக இருக்கும்ன்ட்டு. அப்புறமா கடைசியாக ஒரு ட்ரெயினை பிடிச்சி போனோம். அது வருதுன்னு பார்த்தா அதுவும் வரல, எல்லாமே கூட்டமாக வருதுங்க. ஆக மொத்தம் எப்படியோ ஒரு ட்ரெயின் கிடச்சி சென்ட்ரல் வந்து இறங்கிட்டோம். லோக்கல்லேருந்து சென்ட்ரல் வர்றதுக்கு 10 ருபீஸ் தாங்க. அதனால் வந்து நாங்கள் வந்து இங்கே இறங்கிட்டோம். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சப்வே வழியாக போய் நம்ம வந்து பார்க் ஸ்டேஷனுக்கு வந்து போயிடலாம். ஏன்னா அங்கேருந்து தான் நம்ம வந்து இதுக்கு டி நகருக்கு போக முடியும். போனோம், காலியாக தான் இருந்தது. இது எங்கள் பொண்ணு வழி காமிச்சிக்கிட்டே போய் அந்த ஏறிட்டோம். ஆனால் எங்களால் டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் உள்ளே போகவே முடியல. இப்போ தான் பஸ் ஸ்டாண்டுக்குன்ட்டு ஒரு இது கட்டியிருக்காங்கல்ல, ஃப்ளைஓவர், அதில் வந்து போயிட்டு இருந்தோம். நல்லா தான் இருந்தது. நான் இது ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறது. பஸ் ஸ்டாண்டு வந்து நேராக கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குதுங்க. ஃபுல்லாக நடக்கிற மாதிரி இருக்குது. சரி, வந்து தான் பார்க்கலாமே, எப்போவுமே 2 வீலரு காருன்ட்டு வரோமே, பஸ்லேயும் ட்ரெயின்லேயும் பார்க்கலான்னு வந்தோம். இது தாங்க இப்போ இரும்பில் ஃப்ளைஓவர் வந்து கட்டியிருக்காங்க, ஃபுல்லாக அயன்னு, ஃபுல்லாகவே. ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லேருந்து இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டு மெயின் ரோடு வரும் பார்த்திங்களா, போத்தீஸு, அந்த இடத்துல இருக்கிற ரவுண்டானாங்க அது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போத்தீஸ் உள்ளே நுழைஞ்சாச்சுங்க. வந்த உடனே பிள்ளையாரும் முருகரும் நம்மளை வந்து வரவேற்றுட்டாங்க. போய் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு கல்யாணி காட்டன் சாரீ வந்து எடுத்தோம். அது பிறகு வந்து பார்த்திங்கன்னா முருகன் இட்லி தட்டு கடை உள்ளே நுழைஞ்சங்க. பார்த்தா பயங்கர கூட்டங்க. அவ்வளோ கூட்டத்தை முடிச்சுட்டு திருப்பி ஒரு வாட்டி வந்து சாரீ வந்து வேலவன் ஸ்டோர்ஸு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாரீ பார்த்தோம். அதில் வந்து ஒரு 2 சாரீ வந்து பிடிச்சிருந்தது. அதில் ஒரு சாரியை வந்து நாங்கள் வந்து எடுத்துட்டு நாங்கள் வர வழியில் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ளவுஸ் பிக்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குதுங்க வேலவன் ஸ்டோரில். நீங்களும் போய் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கனாக்கா மைசூர் காட்டன்ன்றாங்க, கல்யாணி காட்டன்ன்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு 2-3 காட்டன் தாங்க. அதில் ஒரு காட்டனை தூக்கியாச்சுங்க. தூக்கிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு தான் லேடிஸ்க்கு எல்லா சாரியும் பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்குமே, அதனால் அந்த லேடியும் எடுத்து போட்டுருந்தாங்க. நாங்களும் வந்து சரி சும்மா தானே பார்க்கலாம், ஒன்று எடுத்தாச்சு, செலக்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் ஒரு 4-5 வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் இதை எடுத்துக்கோன்னுட்டு என்ன ஒரு இது வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நம்மளுக்கு அந்த காட்டன் வந்து அவ்வளோவா சூட் ஆகாது. இது வந்து பார்த்திங்கனாக்கா மைசூர் காட்டனுங்களாங்க. சூப்பராக இருந்தது சாரீ. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலரு அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால் நான் வந்து அது இது பண்ணிட்டேன். இது ஃபுல்லாகவே காட்டன் செக்ஷன் தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. பர்டிகுலராக வந்து பத்திக் சாரீஸ்கெல்லாம் கூட இருக்குது. அந்த லேடி ரொம்ப நல்லாவே வந்து நம்மளை வந்து இது பண்ணாங்க. ரொம்ப நல்லா வந்து எடுத்து காமிச்சாங்க. நீங்கள் எத்தனை எடுத்தாலும் வந்து பிரித்து வேறு காமிச்சாங்க. நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிரித்து காக்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. கடைசியாக டிஃபா வந்தோங்க. டிஃபா வந்தால் முன்ன மாதிரி டிஃபாவே இல்லைங்க. முன்ன வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ கூட நிறைய இருக்குது. இருந்தாலுமே வந்து நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. அதனால் என் பொண்ணு போயே ஆகணுன்றதுனால வந்தோம். அதுலேயே ஒரு 2-3 தான் எடுத்தோம். வேறு எதுவும் எங்களுக்கு பிடிக்கிற மாதிரியே வந்து இல்லை. இங்கே வந்து எங்களுக்கு வந்து திருவிக நகர் போகிற வழியில் 7 ஃபீட் ரோட்டில் வந்து டிஃபா இருக்குது. நான் போனோன்னா அங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து டி நகரில் இருக்கிற டிஃபா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் ட்ராப் வளையல்ஸ் எல்லாம் இருக்குது. அதே ரேட்டு தாங்க, 190, 140 அந்த மாதிரி வளையல் செட்ஸு. அதே மாதிரி நெக் செட்ஸு நல்லாவே இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அஃபர்டபுளாக இல்லை, நல்லா வந்து ப்ரைஸ் இதாக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்டட் மாதிரி வர கம்மல், அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அபவ் வந்து 200, 250 அந்த ரேஞ்சில் தான் இருக்கே தவிர, சின்ன கம்மலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரேட்டு 350 எல்லாம் கூட இருந்தது. பார்த்த உடனே நம்மளுக்கு பெருசாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் தான் நம்மளுக்கு எடுக்க தோணும். இது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளவே வராது போல இருக்குது, பட்ஜெட்டுக்கு வெளியே தான் நிற்கும்.
இது வந்து ரெகுலராக நீங்கள் பார்க்குற ஜும்காஸ் தான். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஜும்காஸ்க்கு பிளாக்காக இருக்குது, அந்த ஒரு சில அனாமலெல்லாம் வந்துட்டுருக்கு, அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்குறாங்க. இது வந்து பர்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேண்டு, இந்த மாதிரி நிறையவே இருந்தது. இருந்தாலுமே எங்களுக்கு இந்த வாட்டி வந்து அவ்வளோவா வந்து அது பிடிக்கலைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது எப்போவுமே, அப்படி போனோன்னு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கு விட இது வந்து ரொம்பவே நிறைய இருக்கும் அப்படின்னு பார்த்தா இங்கே ரெகுலராக. ஆனால் டிஃபர் ஃபஸ்ட்டில் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க, யாருமே இல்லாத கலெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பிரேஸ்லெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 இருக்குங்க. கொஞ்சம் கேஜெட் நிறைய அதில் சேர்த்துருக்குறாங்கன்னா அது 350 400 அந்த மாதிரி வந்து இருக்குது. இது வந்து இப்போது நிறைய வந்து போடுற செட்ஸ் இதெல்லாம் நம்ம போடவும் மாட்டோம், போட்டால் கூட பசங்க வந்து போடுறதில்லை இது, அதனால் அது எடுக்கலை. இது வந்து செயின் அந்த மாதிரி மாடலு நெக் செட்டுங்க நிறைய இருந்தது. ஹேண்ட்பேக் வந்து இவ்வளோதாங்க. ஹேண்ட்பேக் சொல்லிக்கிற மாதிரி ரொம்ப நிறைய ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் வந்து இல்லை. இது நெயில் செட்ஸு நம்மளுக்கு எங்கே இருந்தாலும் கிடைக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து டி நகர் போனீங்கன்னா இது வந்து பாருங்கள், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். பில்லிங் செக்ஷனில் ஒன்றுமே எடுக்கலைங்க, ஒரு 350க்கு தான் எடுத்தோம் அவ்வளோ சுற்றி பார்த்து. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குங்க. அதுக்கடுத்து வந்தவங்க எல்லாம் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, நம்மளுக்கும் டெம்ட் ஆயிடுச்சு, நம்மளும் ஒரு பிரியாணி சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி நின்றுட்டோம். அது பிறகு வந்து பார்த்திங்கனாக்கா நேராக நடந்து நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா பஸ் ஏறிட்டோங்க. ஏன்னா எங்களால் ட்ரெயினில் ஏற முடியல, அதனால் பஸ் ஏறிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீடியோவில் இருக்கிற ஹை பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.